கேன்சர் வராம உங்களுக்கு வந்து இது ப்ரிவென்ட் பண்ணும். உங்களுக்கு இம்யூன் கூடும். எடுத்துக்கோங்க. இனி இந்த பச்சையும் இருக்கக்கூடாது. ரெண்டு சைடும் அந்த முள்ளை வந்து நம்ம எடுத்தாச்சு. இனி நம்ம வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி மோர், சீரக பவுடர், உப்பு, வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நான் இப்போ உங்களுக்கு ஆலோவேரா ஜூஸ் செய்து காட்ட போகிறேன். ஆலோவேரா நம்ம வந்து ஊரில் வந்து தமிழில் வந்து சோற்றுக்கற்றாழைன்னு சொல்லுவோம். இந்த ஆலோவேரா ஜூஸ்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னா, இந்த ஆலோவேரா ஜூஸ் இந்த சம்மரோட ஸ்பெஷல் ட்ரிங்க். நீங்கள் இந்த ஆலோவேரா ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களோட பாடி ஹீட் குறையும். வேனல் கட்டி அது மாதிரிலாம் வருதுல்ல, அதெல்லாம் வராது. அது வந்தாலும் உங்களுக்கு வந்து இது பாடி கூல் ஆகும்போது அதெல்லாம் குறைஞ்சிரும். அப்புறம் கண் எரிச்சல் இருக்கும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த ஆலோவேரா ஒரு ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது. இப்போ வந்து ரோட்லலாம் வந்து வச்சு விற்கிறாங்க ஆலோவேரா ஜூஸ்ன்னு. நீங்கள் அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை குடிங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து நாங்கள் இப்போ அபுதாபியில் இருக்கோம். அபுதாபியில் நான் வந்து தொட்டியில் வச்சு வளர்க்குறேன். நல்லா இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து இப்போ சம்மரில் வந்து நல்லா குடிங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆலோவேராவை நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதை கட் பண்ணி தான் நான் செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எடுக்கும் போது இந்த பாருங்கள் எல்லோ கலரில் ஒரு லிக்யூட் மாதிரி வருதுல்ல, இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம இதை வந்து தண்ணியில் போட்டு கழுவுவோம் வாங்க. இடம் பார்த்தீங்களா, அது நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இதை பாருங்கள், வாட்டர் பாருங்கள் நல்லா எல்லோ கலரில் இருக்கலாம். இதை நல்லா கழுவிக்கோங்க. இனி நம்ம கட் பண்ணுவோம். ஆலோவேரா ஜூஸ் வந்து நம்ம தயிரை வந்து மோராக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி மோர், சீரக பவுடர், உப்பு, இவ்வளவு போதும் இந்த மெத்தடுக்கு. இந்த ஆலோவேராவில் நம்ம ஹனி போட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் ஹனி வச்சு எப்படி செய்யலான்னு உங்களுக்கு, ஆலோவேரா ஜூஸ் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து மோர் வச்சு செய்ய போகிறோம். நம்ம இதை நல்லா கழுவிட்டோம். இந்த எல்லோ கலர் இதெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம இந்த சைடில் இந்த முள் இருக்க பாகம் இருக்குல்ல, இதில் இருந்து இப்படி கட் பண்ணுங்க. ரெண்டு சைடும் அந்த முள்ளை வந்து நம்ம எடுத்தாச்சு. இனி நம்ம இப்போ மேலே உள்ளதை நான் வந்து இங்கே வந்து தொட்டியில் வளர்க்குறதுனால எனக்கு வந்து சின்ன தொட்டினால அவ்வளோ பெருசாக வரலை. நீங்கள் ஊரில் வந்து இதில் மண்ணில் வைப்பீங்கள்ல, அப்போ நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதை நீங்கள் கட் பண்ணுறதுக்கும் இந்த அந்த சதப்பகுதி இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும். நான் அதனால நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா, இதே மாதிரி எடுத்துக்கோங்க. இனி இந்த பச்சையும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்கின்னையும் நீங்கள் நல்லா க்ளீனாக எடுத்துடணும். எடுத்து காட்டுறேன். நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இந்த வளவளப்பு தன்மை இருக்கும், இது எடுத்துடணும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இதை வந்து ஒரு தண்ணியில் வந்து ஒரு 4 டைம்ஸ் 7 டைம்ஸ் கழுவுனீங்க நல்லா அந்த வளவளப்பு தண்ணியெல்லாம் போயிடும். நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கழுவணுமோ கழுவு கீழே போயிடும். அதனால் நீங்கள் ஒரு கையினர் அரிப்பு வச்சு இப்படி கழுவிட்டுக்கோங்க. நீ அடுத்தால கழுவுங்க. இப்படி ஒரு 5 to 7 டைம்ஸ் கழுவுங்க. உங்களுக்கு நல்லா அந்த குளவளப்பு தன்மைலாம் போய் இப்பவுமே பாருங்க பரவாயில்ல, நல்லா ஃபஸ்ட் டைம் இருந்த மாதிரி இல்லை. இன்னும் இதை வந்து ஒரு 5 டைம்ஸ் கழுவி ஒரு 7 டைம்ஸ் நல்லா கழுவிட்டேன். அது நல்லா நீட்டாக இருக்குது. இனி நம்ம அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஆலோவேராவை ஜாரில் போட்டுக்குவோம். ஒரு அடி அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆலோவேரா போட்டு அடித்தோம்னா எப்படி
இருக்கு பாருங்க, இப்படிதான் இருக்கும். நம்ம இனி இதில் வந்து ஒரு 300 ml மோர் எடுத்து வச்சிருக்கேன். இது இதில் ஸ்பூன் சீரகத்தூள், சால்ட், இது ராக் சால்ட் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அலோவேரா ஜூஸ் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அலோவேரா ஜூஸ் ரெடி ஆகிட்டு பாருங்க. இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். ரிசர்வ் வராமல் உங்களுக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். உங்களுக்கு இம்யூன் கூடும். இந்த கச்சாட ஜூஸ், அதாவது அலோவேரா ஜூஸ் குடிக்கிறதுனால உங்களோட பாடி ஹீட்டுக்கு இந்த சம்மர்னால கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய மதுரை சென்னையிலலாம் பார்த்துருக்கேன். திருநெல்வேலியிலும் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, நான் பார்க்கல. நீங்கள் அதே மாதிரி கச்சாட ஜூஸு இதே மாதிரி இந்த மெத்தட்லேயே செய்து குடிக்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி